இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். FRU பிரிவை சேர்ந்த 9 போலீஸ்காரர்களுக்கு மரணம் விளைவித்ததாக லாரி ஓட்டுநர் மீது குற்றச்சாட்டு. தலுக் இந்தானில் நிகழ்ந்த கோர விபத்தில் கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தி கலக தடுப்பு பிரிவை சேர்ந்த 9 போலீஸ்காரர்களுக்கு மரணம் விளைவித்ததாக லாரி ஓட்டுநர் ஒருவர் தலுக் இந்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று காலையில் குற்றஞ்சாட்டப்பட்டார். 45 வயது ரூடி ஜுல்கர்னைன் மட் ராடி என்ற கனரக வாகன ஓட்டுநர் நீதிபதி நோர் ஹமீசா சைஃபுடின் முன் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை, 20,000 ரிங்கிட் அபராதம் விதிக்க வகை செய்யும் 1987 ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அந்த லாரி ஓட்டுநர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. கடந்த மே 13 தேதி காலை 9:05 மணியளவில் கீழ்பேரா மாவட்டத்தில் தலுக் இந்தான் ஜலான் சுங்காய் மணிக் சாலையின் 15வது கிலோமீட்டரில் கற்களை ஏற்றிக்கொண்டு தாம் செலுத்திய ஹீனோ ரக லாரியின் மூலம் FRU போலீஸ் லோரியை மோதி கலக தடுப்பு பிரிவை சேர்ந்த போலீஸ்காரர் 44 வயது சாஜன் எஸ் பெருமாள் உட்பட 9 போலீஸ்காரர்களுக்கு மரணம் விளைவித்ததாக அந்த லாரி ஓட்டுநர் மீது குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. எனினும் அந்த லாரி ஓட்டுநர் தனக்கு எதிரான 2 குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரியதைத் தொடர்ந்து கூடுதல் நிபந்தனைகளுடன் அவரை 6,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது. முன்னதாக அந்த லாரி ஓட்டுநர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தலுக் இந்தான் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டார். வீடு புகுந்து கொள்ளையடித்தல், போதைப் பொருள் கடத்தல் போன்ற குற்ற செயல்களில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் 2 கொள்ளையர்களை போலீசார் சுட்டுக் கொன்றனர். நேற்று இரவு 10 மணியளவில் நெகிரிசம்பிலான் நீலாயில் ஒரு கொண்டோமினியம் வீடு அமைப்பு பகுதியில் கார் நிறுத்தும் இடத்தில் அவ்விரு கொள்ளையர்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். 20 மற்றும் 40 வயது மதிக்கத்தக்க அந்த 2 கொள்ளையர்களும் ஸ்லாங்கூர், நெகிரிசம்பிலான், பேரா ஆகிய மாநிலங்களில் ஆயுதமேந்திய நிலையில் வீடுகள், தொழிற்சாலைகள், பொருள் பட்டுவாடா மையங்கள் முதலிய பகுதிகளில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவின் துணை இயக்குநர் டத்தோஃபாடில் மர்சூஸ் தெரிவித்தார். சுட்டுக் கொல்லப்பட்ட 40 வயதுடைய கொள்ளையன் போதைப் பொருள் வன்முறை தொடர்பில் 76 குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளான். 20 வயது மதிக்கத்தக்க நபர் அதேபோன்ற குற்ற செயல்களில் 11 குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஃபடில் மர்சூஸ் குறிப்பிட்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கியின் பதவிக்கால ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டதில் தமக்கு உடன்பாடு இல்லை என்று PKR கட்சி தேர்தலில் தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் புதல்வி நூருல் ஈசா தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். நாட்டின் நேர்மை, நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் மிகப்பெரிய நெறிமுறை பீடமாக விளங்கும் SPRMின் தலைமை பொறுப்புக்கு அசாம்பாக்கி 2வது முறையாக பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது குறித்து தமது ஆட்சேபத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்க தாம் தயாராக இருப்பதாக நூருல் ஈசா குறிப்பிட்டார். வரும் மே 23 தேதி நடைபெறவிருக்கும் PKR தேர்தலில் கட்சியின் தேசிய துணைத் தலைவராக தாம் தேர்வு செய்யப்படுமானால் அசாம்பாக்கியின் மறு நியமனம் குறித்து தம்முடைய இந்த ஆட்சேபத்தை தமது தந்தையும் பிரதமரும் PKR கட்சியின் தேசிய தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வாரின் நேரடி பார்வைக்கு கொண்டு செல்ல தாம் தயாராக இருப்பதாக நூருல் ஈசா தெரிவித்தார். PKR கட்சியின் உதவி தலைவரான நூருல் ஈசா துணைத் தலைவர் பதவிக்கு நடப்பு துணைத் தலைவர் ரம்லி ரஃபீஸிக்கு கடும் போட்டியை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே 16 தேதி ஆசிரியர் தினமாகும். ஆசிரியர் தினத்தையொட்டி மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், பேரரசியார் ரஜசரிட் சோஃபியா தம்பதியர் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஒரு சிறந்த சமுதாயத்தை வடிவமைக்கும் முயற்சியில் தன்னலமின்றி அறிவை பகிர்ந்து கொள்ளும் மிக அற்புதமான மனிதர்கள் ஆசிரியர்கள் என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தமது முகநூலில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் வர்ணித்துள்ளார். ஆசிரியர்கள் இல்லையே அறிவு எனும் கருவூலம் இருக்காது.
அறிவும் ஆற்றலும் இன்றி முன்னோக்கி செல்லும் பாதை இருளையே சுமந்து நிற்கும். மாணவர்களின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு ஆசிரியர்களே விளக்கின் தூண்டாமணிகள் ஆவர். நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் மாணவர் என்ற வருங்கால தூண்களை உருவாக்க தங்களின் தன்னலமற்ற சேவையின் வழி தியாகத்தின் சுடராக விளங்கும் ஆசிரியர்கள் பெருந்தகைக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள் என்று மாமன்னரும் பேரரசியாரும் தங்கள் ஆசிரியர் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் தேசிய விமான நிறுவனமான ஏரோஃப்ளோட் உட்பட ரஷ்ய விமான நிறுவனங்கள் கோலாலம்பூருக்கு மீண்டும் நேரடி சேவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். மலேசியா மற்றும் ஆசியான் மக்களுக்கு எது தேவையோ அந்த வசதிகளை ஏற்படுத்தி தரும் நிலையில் ரஷ்யாவிடம் இந்த வேண்டுகோளை தாம் முன்வைப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவிற்கும் கோலாலம்பூருக்கும் மீண்டும் விமான சேவை தொடங்கப்படுவதை மலேசியா விரும்புவதாக ரஷ்யாவிற்கு 4 நாள் அலுவல் பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்புவதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். ஏரோஃப்ளோட் ரஷ்யாவின் மிகப்பெரிய விமான நிறுவன குழுமமாகும். மாஸ்கோவிற்கு கோலாலம்பூரிலிருந்து சிங்கப்பூர் வாயிலாக விமான சேவையை மேற்கொண்டு வந்த ரஷ்யாவின் ஏரோஃப்ளோட் கோலாலம்பூருக்கான தனது சேவையை கடந்த 2004ஆம் ஆண்டில் நிறுத்தியது. PKR கட்சியின் தொகுதி தேர்தல்கள் நடைபெற்று முடிந்த நிலையில் தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள் கட்சியின் தேசிய மாநாடு மற்றும் தேர்தல் நடைபெறும் இவ்வேளையில் பதவி விலகப் போவதாக மிரட்டும் தோரணையில் செயல்படுவார்களேயானால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் எச்சரித்துள்ளார். PKR தலைமைத்துவத்தை அச்சுறு தோரணையில் செயல்படும் சம்பந்தப்பட்ட தலைவர்களின் பதவி விலகலினால் தொகுதி தேர்தல் மீண்டும் நடத்தப்படும் நிலை ஏற்படும் நிலையில் அவர்கள் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவதிலிருந்து கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவர் என்று தொடர்புத்துறை அமைச்சரான டத்தோ ஃபாமி எச்சரிக்கை விடுத்தார். தங்கள் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை பிடிக்கவில்லை என்றும் அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தொகுதியில் வெற்றி பெற்ற செயற்குழு உறுப்பினர்கள் சிலர் பதவி விலகப் போவதாக மிரட்டி வருகின்றனர் என்று PKR கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபுசியா சாலே தம்மிடம் தெரியப்படுத்தியுள்ளதாக டத்தோ ஃபாமி தெரிவித்தார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் டெர்மினல் 2இல் கடந்த செவ்வாய்க்கிழமை சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்ட 2 வியட்நாம் பெண்கள் கைது செய்யப்பட்டனர். தங்களின் தாயகத்திற்கு புறப்படுவதற்கு முன்னதாக விமான நிலையத்தில் பய உணர்வு கவ்விக்கொண்ட நிலையில் சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்ட அந்த பெண்களின் செயலை மிக ரகசியமாக நீண்ட நேரம் அணுக்கமாக கண்காணித்த மலேசிய எல்லை பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அந்த 2 பெண்களையும் தடுத்து நிறுத்தினர். அவர்களின் பயண ஆவணங்களை சோதனையிட்டதில் அவ்விருவரும் மலேசியாவில் தங்கியிருப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட கால அவகாசத்தை விட கூடுதல் காலத்திற்கு சட்டவிரோதமாக தங்கியிருந்தது தெரியவந்துள்ளது என்று அந்த ஏஜென்சி இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை டெர்மினல் 2இல் இலக்குக்கு உரிய சுமார் 150 அந்நிய நாட்டவர்களை கண்காணிக்கப்பட்டதில் அந்த 2 வியட்நாம் பெண்கள் பிடிபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.